வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் மிளகு பிரட்டல் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பிகினர்ஸ் ப்ளஸ் பேச்சுலர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆனதும் 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணியில் 2 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் இந்த போல் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேச்சுலர்ஸ் உங்கள் ரூமில் செய்கிறீங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் வாங்கிக்கோங்க. நான் சொல்கிற ஸ்பைசஸ் அளவு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தி பண்ணுங்கள், அவ்வளோதான். 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா இதில் எண்ணெயிலே நல்லா ஃபஸ்ட் பரட்டிடுங்க. அவ்வளோதான், நல்லா பரட்டியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவு, இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா 2-3 டைமுக்கு மேலே நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இந்த போல் கையில் எடுத்து சிக்கனை உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தண்ணி இருந்தது அப்படின்னா கவுச்சி ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளோட ஃப்ளேவர் மாறிடும், டேஸ்ட்டு வேறையாக போயிடும். அதனால் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த போல் கையில் எடுத்து போடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த சிக்கனை நம்ம வணக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டுருங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க. சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வெளில நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் பத்தலைன்னா சிக்கன் வேகலை அப்படின்னா வேணால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்மளை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனில் தண்ணி நம்ம சேர்க்கவே இல்லை, அதுவே நிறைய தண்ணி வருது. இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நல்லா வற்றி வரணும், அந்தளவு நல்லா இதை பரட்டி விட்டுருங்க. இப்போ சிக்கன் அந்த தண்ணியில் வேகலை, 3/4 பாகம் மட்டும்தான் வெந்திருக்கு. ஸோ அதனால ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். அதிகமாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிரேவி அதிகமான மாதிரி ஆயிரும். ஸோ அது நல்லா இருக்காது. இந்த போல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ மூடி போட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ வாசனைக்காக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, மல்லி இலையும் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் 1 ஸ்பூன் அளவு மேலால் தூவி விட்டுருங்க. நீங்கள் மிளகு தூள் சேர்க்கலை, முழு மிளகா உடச்சி சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த அளவு சேர்த்துக்கூடாது, இன்னும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் கூடுதலாக இருக்கும் இல்லையா, ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸு, ரச சாதம், அதோட தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பாட்லேயும் பசஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ரசத்தோட, தக்காளி ரசம், மிளகு ரசத்தோட தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலால் சேர்த்துக்கோங்க. அந்த மிளகுக்கும் அந்த நல்லெண்ணெயோட வாசனைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் ப்ளஸ் பிகினர்ஸ் 2 பேத்துக்குமே ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஏன்னா இப்போ தான் புதுசாக உள்ளே என்ட்ராகிறீங்க, சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா பிகினர்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நான்வெஜ் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இது ரொம்ப குயிக்காக செஞ்சுக்கலாம். தேங்காய் வெங்காயம் எதுவும் அரைச்சி போடாமல் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி ரசம் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி இந்த சிக்கனோட அதை காம்பினேட் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.